இன்றைக்கி சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான பிரபஞ்ச தத்துவம் என்ன? பிரபஞ்சம் ஒரு ராசிக்கு இதெல்லாம் உனக்கு நல்லாயிருக்கும், இதெல்லாம் வேகப்படுத்திக்க, இது வேண்டாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நகைச்சுவையாகவும் பேச தெரியும், பாயிண்ட்டாகவும் பேச தெரியும். இந்த ராசிக்கு சிறப்பே தலைமை தாங்கும் பண்புங்க. இந்த இடத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா டக்குன்னு பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வண்டி வாகனம் வீடு ஒரு சில அந்த கால்நடை பக்கத்தில் கோயில் பக்கத்தில் வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டையோ இவங்களையோ குறிக்க ஒரு புனைப்பெயர் இவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம், அதாவது வெளிநாடு வெளி மாநிலம் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு. இன்னும் இவங்க போயிருப்பாங்க, இல்லை எங்கள் அண்ணன் போனார், எங்கள் சொந்தக்காரங்க போனாங்க, அங்கேருந்து வருது, இவங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வந்துடும். ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான பிரபஞ்ச தத்துவம் என்ன? பிரபஞ்சம் ஒரு ராசிக்கு இதெல்லாம் உனக்கு நல்லாயிருக்கும், இதெல்லாம் வேகப்படுத்திக்க, இது வேண்டாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு வருது. அதுபடியே முக்கால்வாசி அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சார், மற்ற கிரகங்கள் இருக்கட்டுங்க, இந்த ராசி இருந்தாலே ஒரு சில பேஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ பாருங்களேன், இந்த சூட்சமங்களாக காலபுருஷனுடைய இறைவன் எப்படி படைச்சிருக்கான், இந்த சித்தர்கள் எப்படி உணர்ந்திருக்காங்க, இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் என்னென்னு பார்ப்போம். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இதில் வர ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வேகப்படுத்தி செஞ்சுக்கலாம். 90% செட் ஆகும். இந்த 10% எப்படின்னா கிரகங்கள் தசாபுத்திகள் அடிப்பில் கொஞ்சம் மாறும். இதில் நிறைய பார்ப்போம். ரைட், முதல்ல ஹோசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்மராசிக்கு ஃபஸ்ட்டு மலை பிரதேசங்கள் சென்று வந்தால் மிகுந்த யோகம். கேபிட்டல் டவுன், அதாவது கேபிட்டல் ஊருன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ சென்னை, அடுத்தது கோவை, இந்த மாதிரி தலைநகரங்கள் பகுதியில் சென்று வந்தால் மிகுந்த யோகம். ஃபஸ்ட்டு சென்னை, கொல்கட்டா அந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். இதில் டெல்லி இந்த மாதிரி இடம்லாம் இவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தலைநகரங்கள் இவங்களுக்கு பயனுள்ளது. மலை பிரதேசங்கள், ஹில் ஸ்டேஷன், பொதுவாக இவங்களுக்கு ஒரு விஷயம் புலப்படலை, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் முடியல, ஹில் ஸ்டேஷன் வேறு எங்கேயும் இல்லை, நேராக ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலே இவங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படும். சூரியன் கடலில் ஒரு சில பெரிய கடல் எடுக்கும்போது சூரியன் எடுக்கலாம். பொதுவாக நீர்நிலைகள் சந்திரன் எடுக்கணும். சமுத்திரம் அப்படிங்கிறபோது அப்போ பெரிய பீச் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போயிட்டு வரும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், வேகப்படுத்தலாம், கரெக்டாக இருக்கும். இவங்கள் ராசியை வைப்ரேஷனை பூஸ்டப் பண்ணக்கூடிய அம்சம் இங்கே தாங்க இருக்குது. பொதுவாக இவங்களுக்கு பேச்சால் ஆதாயம், லாப நோக்கமாக பேச்சு ஏற்படும், வசீகரமான பேச்சாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நகைச்சுவையாகவும் பேச தெரியும், பாயிண்ட்டாகவும் பேச தெரியும். இந்த ராசிக்கு சிறப்பே தலைமை தாங்கும் பண்புங்க. இந்த இடத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா டக்குன்னு பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு சிம்மராசி பெஸ்ட்டு. அப்போ சிம்மராசி ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஆர்கனைஸ் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், பர்ஃபெக்ட் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இணைச்சி கொண்டு போகிறது. இவங்க சொன்னால் இப்போ சொல்லுவாங்க, சிம்மராசிக்காரர் ஒருத்தர் பேர், இப்போ பொதுவாக மாமி அந்த மாதிரி தான் ராசியில் வரும். ஒருத்தர் வச்சுங்களேன், இந்த இவர் பேரை சொல்லி இவர் வந்தால் நான் வரேன், அவர் வராரா அப்போ போகலாம், எல்லாம் பார்த்துக்குவார். திட்டமிடல் நல்லாயிருக்கும். இவருக்கு நண்பர்களால் ஆதாயம். பொதுவாக சொல்லுவாங்களா, நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாங்க, ஃபேமிலி உறவுகளாக. நண்பர்களால் ஆதாயம், நண்பர்கள் எந்த நேரத்திலும் இணங்கி பழகுதல். அவசரத்துக்கு சிம்மராசிக்கு டக்குன்னு நண்பர்கள் வருவாங்க, இவங்களும் போவாங்க, ஆனால் இவங்க பண்ணியிருப்பாங்க, நண்பர்கள் இதாக முடியாது. இவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு சொத்து அமையும், அதன் மூலம் பயனுண்டு. பொதுவாக ப்ராப்பர்ட்டி, இவங்க பொதுவாக அந்த வண்டியில் ஒரு கிரேவிங்ஸே இருக்குன்னு சொல்லுவோம். காரு, வீடு, சொத்து, ஒரு சிலருக்குலாம் வயல்வெளிகள், தோப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த வட்டார வழக்குகள் தகுந்த மாதிரி மட்டும் மாறும், மற்ற கிரக அமைப்பு மாறும். பட் லேண்டு இவங்களுக்கு இந்த வாடகை வருமானம் வாங்குகிற அம்சம் இருக்குது. வாடகை வருமானம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம், வண்டி வாகனம், ட்ராவல்ஸ் நடத்துவாங்க, அதன் மூலம் வருமானம் வரும். இவங்களுக்கெல்லாம் ஒரு வண்டி கொடுத்து ஓட்ட சொன்னால் இங்கேருந்து சென்னை வரைக்கும் ஒரு நைட்டை ஓட்டி திருப்பி வந்தாலும் வந்துடுவாங்க. அதில் ஆர்வம் இருக்குன்னா செவ்வாய் 4ஆம் அதிபதி, அவரே 9. வண்டி வாகனத்தில் ஆதாயம் உண்டு. பாதகஸ்தானத்தில் இருக்கிறனால ஒரு சில சின்ன விபத்துகளும் நடக்கும். நம்ம தான் சொல்லுவோம், சார் கண்மூடித்தனமாக வேண்டாம், இது பண்ணலாம். இவங்களுக்கு உறக்கம், இந்த தூக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக நேரமாக தூங்க விரும்பப்படுவாங்க. ஏன்னா மென்டலி இவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணி டக்குன்னு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஒரு சிலர் மத்தியான நேரம் தூங்க ஆசைப்படும்.
முக்கியமான ஒர்க்கு எல்லாமே ப்ராசஸ் இந்த சிம்மராசி ஆண் பெண் நல்லாது ஆண் பெண் பண்ணுவாங்கன்னா இரவு நேரத்தில் எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க, இல்லை மாலை நேரத்தில். ஆனால் சூரியன் ராசி தான், ஆனால் மாலை நேரத்தில் எக்ஸிக்யூஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு. ரைட், இன்னும் தொழில் எப்படி இருக்குது என்னென்னா பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாராவது உங்கள் ஹாரோஸ்கோப் ஃபுல் அனலைஸ் பண்ணணும், மேரேஜ் திருமண பொருத்தங்கள் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கேள்வி எண்கள் தொடருங்க. ரைட், இவங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. ராசிக்கு இந்த ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரமாக குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. இவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட யோகங்கள் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கிற சிம்மராசிக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கிற அம்சம் உண்டு. இன்றைக்கி ஆண் பெண் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா கேட்போம், ஏதாவது கரு நின்று அழிஞ்சதா அப்படின்னு கேட்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட், யூகித்தல், ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட், இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு ரெண்டல் இன்கம் வர வாய்ப்பு உண்டு. ஆனால் குழந்தை சம்மந்தப்பட்ட குழந்தையை தத்து கொடுத்து எடுத்த குடும்பமா அப்படின்னு கேட்கணும். நிறைய பேர் இவங்க குழந்தையை தத்து கொடுத்து எடுத்திருப்பாங்க. இந்த அம்சங்களாக இருந்திருக்கு இந்த ஜாதக ரீதியாகவே. ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தை பிறந்தவுடனே சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அந்த ஹெல்த் இஷ்யூஸே வரல அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மி. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்ததுங்க, மாற்றி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு வந்தோம், அது அதோட பொது பலன். பட் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. உங்களையே எடுத்து கேள்வி கேட்குற மாதிரி அந்தளவுக்கு குழந்தைகள் டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. சரி, திருமணம். இவங்க திருமணத்தில் பொதுவாகவே வேலைக்கு செல்லக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க வேலைக்கு போகும்போது திருமணம் நடக்கும். ஒருத்தர் வேலைக்கு போகலாங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவர் லோன் வாங்கியிருப்பார், உடனே திருமணம் நடந்திருக்கும். லோனுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? 6ஆம் பாவம், வேறு ஒன்றும் இல்லை. 6ஆம் பாவத்துக்கு அடுத்து 7 இல்லையா. இவங்க திருமணத்தில் ஒரு சீக்கிரம் இருக்குங்க, அது கணவன் மனைவிகளுக்கு மட்டும் தெரியும், இல்லை சொந்த பந்த குடும்பத்துக்கு மட்டும் வெளியே நிறைய தெரியாது. இவங்க மேட்சிங், கணவன் மனைவி மேட்சிங் பார்ப்பாங்க இல்லையா, பொருத்தம், ஜோடி பொருத்தம், அந்த மாதிரி பர்ஃபெக்டாக அப்படின்பாங்க. ஜோடி பொருத்தம் ஓரளவுக்கு தான் இருக்கும், 100% ஜோடி பொருத்தம் இல்லாமல், ஆனால் அந்யூன்யமாக இருப்பாங்க, கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். வருகின்ற லைஃப் பார்ட்னர் கடின உழைப்பாக இருப்பாங்க. இப்போ பெண்ணாக இருந்தால் அவங்க வருகின்ற கணவர் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. அந்த இணங்கி போகுதல், பொருளாதார ரீதியாக மட்டும் ஈகோ கிளாஷஸ் மட்டும் விடாமல் சின்ன விட்டு கொடுத்தா அப்படி சூப்பராக லைஃப் கொண்டு போயிடுவாங்க. வேலைக்கு செல்லும்போது வெளிநாடு சென்று வர வாய்ப்புண்டு, வெளி மாநிலம் செல்ல வாய்ப்புண்டு. அடிக்கடி 2 பேர்த்துக்குமே வருமானம் வரும். நானும் வேலைக்கு போகிறேன், அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரும். அந்த மாதிரி பண்ணக்கூடியது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஆதாயம் உண்டு, பூர்வீக ரீதியான சொத்து பத்துக்கள் உண்டு, அதன் மூலம் வளர்ச்சி இருக்குது. இப்போ இவங்க பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சொன்னாலே அதே மாதிரி தந்தை குடும்ப வகையிலிருந்து ஒரு வண்டி வாகனம் கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் தாங்க முதல்ல இந்த வண்டி வாங்கணும். அந்த காலத்தில் மாட்டு வண்டி வச்சுருந்தாங்க, வண்டி வச்சுருந்தோம். எங்கள் வீட்டில் தான் முதல்ல டிவி இருந்தது, எங்கள் ஊரில் தான் ஃபர்னிச்சரு, வீடு சம்மந்தமாக ஒரு ஐக்கானிக் இருக்கும். இந்த வீடு சொன்னால் தெரியும் இல்லையா, கார வீடு, மற்ற வீடு, அந்த மாதிரி வண்டி வாகனம் வீடு. ஒரு சில இந்த கால்நடை பக்கத்தில், கோயில் பக்கத்தில் வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டையோ இவங்களையோ குறிக்க ஒரு புனைப்பெயர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அம்சங்கள் உண்டு. தொழில் எப்படி பண்ணலாம்? தொழிலில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பொதுவாகவே கலை நுணுக்கங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. இந்த சிம்மராசிக்கு க்ரியேட்டிவிட்டி, அதிகாரமும் க்ரியேட்டிவிட்டி சேர்ந்து இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, அப்புறம் ட்ராவல் சம்மந்தப்பட்டது, கையெழுத்து போடும் அதிகாரங்கள், எழுத்து, கவிதை, இதில் ஏதோ ஒரு ஆர்வம் தரும். அடிக்கடி புத்தகங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்டேட் மட்டும் இவங்க அடிக்கடி பண்ணக்கூடிய அம்சங்கள் உண்டு. இவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம், அதாவது வெளிநாடு, வெளி மாநிலம், ஏதோ ஒரு வகையில் தொடர்பு. இன்னும் இவங்க போயிருப்பாங்க, இல்லை எங்கள் அண்ணன் போனார், எங்கள் சொந்தக்காரங்க போனாங்க, அங்கேருந்து வருது. இவங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வந்துடும். ஏதோ ஒரு பொருள் வெளிநாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மொபைல் வாங்கிட்டு வந்தாங்க, ஐஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வரும் ஃபஸ்ட்டு. 2வது, இவர் குழந்தை சின்ன வயசில் இந்த ஆணவ பெண்ணாக இருக்கும்போது தொலைந்து கிடச்சவங்க. ஐயோ இவங்க தொலைச்சிட்டு நாங்கள் பட்ட பாடு கூட்டத்தில் அப்படி சொல்லலாம். அது மாதிரி ஸ்டோரிலாம் எக்கச்சக்கமாக இருக்கும். விட்டால் திடீர்னு ரோட்டில் ஓடிடுவோம், வண்டியை போய் பிடிச்சிட்டு வரதுக்குள்ளே கஷ்டப்பட்டோம். ஆண் பெண் எல்லாத்துக்கும் இது மாதிரி தான். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி பொது பலன் தான். இவங்களுக்கு இந்த உணவு பழக்க வழக்கத்தில் யூனிக்காக இருக்கும். ருசித்து பொறுமையாக வகையாக அதுக்குன்னு ஒரு நேர்த்தி இருக்கும். அது அந்த ஃபுட்டு நான்வெஜ் வெஜ்ஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பிராண்டட்னா சிம்மராசி. ட்ரெஸ்ஸிலிருந்து, ஃபுட்டிலிருந்து, வண்டியிலிருந்து ஒரு பிராண்டிங் வேல்யூ இல்லைன்னா அது இவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க.
ஃபுட்டிலே குவாலிட்டியாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். பழைய சாப்பாடெல்லாம் கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. அது பழைய சாப்பாடு வேணும்னா அது ஹெல்த்துக்காகனா தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி அம்சங்கள் இருக்கும். திடுதிப்புன்னு பார்த்திங்கன்னா நிறைய டைம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ராசிகள் ஒரு சிலருக்கு பெருமாள் கோயில் செட் ஆகாது, திருப்பதி செட் ஆகாது. பட் மலை கோயில்கள் அடிக்கடி செல்ல விருப்பம் பண்ணுவாங்க. பழனியாக இருக்கலாம், மற்ற பூர நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்கள்லாம் பெருமாள் கோயில்கள் போயிடும். ஒரு சிலருக்கு பூர நட்சத்திரத்துக்கு செட் ஆகிறது இல்லை. ரைட். இவங்க 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தூக்கம் வரலைன்னா டக்குனு பீச்சுக்கு போயிடுவாங்க. 12ஆம் இடம் நீர்நிலையா, பீச்சு, பார்க்கு, இல்லை பௌர்ணமியில் வாக்கிங், வெளியே அவுட்டிங் போகிறது, நைட்டு பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஆரம்ப காலத்து ஆணுக்கு பொருந்தும். பெண்ணாக இருந்தால் அந்த இரவு நேரத்தில் இந்த பீச் பக்கம் போயிட்டு வர்றது, இரவு நேரம் அந்த உணவு ஃபுட் எங்கெல்லாம் போட்டிருக்கோம் அங்கெல்லாம் பார்த்துட்டு வர்றது, ஷாப்பிங், இது மாதிரி இந்த இரவு கொஞ்சம் நேரத்துக்கு ஃபுல்லும் வெளியே அவுட்டிங் ஆக்டிவாக போயிட்டு வரக்கூடிய ஜாதகம். அது சொல்லிகிட்டே போகலாங்க. வீடியோ லென்த்து நினைச்சு. சரி, உங்களுக்கு யாராவது அப்பாயின்மெண்ட் வேணும், உங்கள் ஜாதகத்தை ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி தசாபுத்தி ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக எப்படி ஃபுல் அனலைஸ் பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.